ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிம்மின் ஒரு chat பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சேடான அப்டேட் சொல்கிறேன். சரி, அப்புறம் சொல்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு எதாவது ஞாபகப்படுத்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் எதிர்பார்க்குறத சொல்லுவீங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஒரு மார்னிங் பெட்டில் ஜிமின் ஒயின் மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஒயின் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு எதுவுமே பேசாமல் படுத்திருந்தான். விட்டுங்க ஜிமின், டைம் ஆகுது ஜிமின். என்ன ஜிமின், அது உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. ஜிமின் நவீன் கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தான். ஜிமின் ஜிமின் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நீங்கள் என்னை விட்டாதான் என்னால் குக் பண்ணி தர முடியும். அது ஜிமின் ஜிமின் வாங்கிக்கிட்டேருந்து மூவாயி அப்படியே பெட்டில் படுத்தான். ஒயின் மெதுவாக எந்திரிச்சு உட்காந்துட்டு ஜிமினை பார்த்தா. ஜிமின் கூப்பர் படுத்து தூங்கிட்டு இருந்தான். ஜிமின், என்ன வேணும்? இல்லை இல்லை ஜிமின், இன்ட்ரெஸ் கீழே. ஓகே ஜிமின், திரும்ப என்ன? அது ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு ஜிமின். நீங்கள் இப்போ கிளம்புனா தான் சாப்பிட்டுட்டு போக டைம் சரியாக இருக்கும். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? ஒயின் போய் குளிச்சுட்டு கிச்சன் வந்து அவசரமாக குக் பண்ணிகிட்டு இருந்தான். அவள் ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைனிங்கில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஜிமின் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டும் அவன் ரூம்லேருந்து வெளியே வந்தான். ஜிமின் ஜிமின் ஒயின் கூப்பிட்டு கார்லேயே வாங்காமல் அவன் பேக்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். ஜிமின், சாப்பாடு ரெடி, சாப்பிட வரீங்களா? ஜிமின் எதுவுமே கார்லேயே வாங்காமல் திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே வீட்டிலேருந்து வெளியே போனான். ஒயின் ரொம்பவே சுகமா அவள் பண்ண ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டே அப்படியே டைனிங்கில் வந்து உட்காந்தான். அவள் கண்ணிலேருந்து ஒரு டீஸை வைப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து அதில் ஃபுட் வச்சுட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நைட் காலிங் பெல் ரிங்கார சவுண்ட் கேட்டு ஒயின் வந்து டோர் ஓப்பன் பண்ணான். ஜிமின் ஃபுல்லாக குடிச்சிட்டு டோர் வாசலில் நின்றுட்டு இருந்தான். வாங்க ஜிமின். ஜிமின் ஒயினை நிமிந்து கூட பார்க்காம ஒயினோட ஷோல்டரில் ஹேண்ட் வச்சு அவளை தள்ளிட்டு அவன் பாட்டு வீட்டுக்குள்ளே வந்தான். ஜிமின், ஃபுட் ரெடி பண்ணிவிட்டேன், எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்றீங்களா? ஒயின் பேசிகிட்டே டைனிங் வந்து பிளேட் எடுத்து வச்சான். ஜிமின் ஒயினை க்ராஸ் பண்ணி அப்படியே ரூம்குள்ளே போனான். ஒயின் அந்த பிளேட்டை அகைன் கவுத்தி வச்சுட்டு அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவள் டீஸை வைப் பண்ணிவிட்டு அவளும் ரூமுக்கு வந்தான். ஒயின் ரூம்குள்ளே வரும்போது ஜிமின் ஷூவோட கோட் டை எதையுமே கழட்டாமல் அப்படியே பெட்டில் படுத்திருந்தான். ஒயின் ஜிமின் கிட்டே வந்துட்டான். ஜிமினோட ஷூவை கழட்டிகிட்டு இருந்தான். ஜிமின் கிட்டே வந்தேன். ஜிமினோட கோட்டை கழட்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் கிட்டேருந்து வர அந்த ஆல்கோஹால் ஸ்மெல் ஒயினுக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ஒயின் கண்ணெல்லாம் டீஸ் ஆச்சு. ஒயினை ஆஃபீஸை ஜிமின் கிட்டேருந்து திருப்பிட்டேன். ஜிமினோட கோட்டை அவன் கையிலேருந்து கழட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஜிமின் ஒயினோட ஹிப்பில் ஹேண்ட் வச்சேன். ஒயினை டைட்டாக இழுத்து ஹக் பண்ணான். ஜிமின் ஜிமின் விட்டுங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜிமின் கோட்டு டைலாம் கழட்டாமலே. ஜிமின் ஒயினை ரொட்டேட் பண்ணி பெட்டில் வச்சுட்டேன். ஒயினுக்கு மேலே நீல் டவுன் பண்ணான். ஒயினை பார்த்துட்டேன் அவனோட டையை கழட்டினான். ஒயின் கண்ணெல்லாம் டீயர்ஸ் ஆச்சு. ஜிமின் ஒயின் ஃபேஸ் கிட்டே வரும்போது ஒயின் அவளோட ஃபேஸை திருப்பினான். ஜிமின் ஒயின் சீக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு என்ன பிடிக்காத மாதிரி நடிக்காத, இதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஜிமின் ஒயினோட லிப்ஸை கடிக்க ஆரம்பித்தான். ஏய் என்ன? நடிக்காத, இதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்புறம் என்ன? இந்த கண்ணீரெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நிறுத்துவேன், நான் தூங்கிடுவேன். ஜிமின் ஒயினோட நெக்கு கீழெல்லாம் பைட் பண்ண ஆரம்பித்தான். ஜிமின் வேணாம், ப்ளீஸ் ஜிமின் வேணாம், படிக்குது ஜிமின். ஓ, உன்னை மெதுவாக தடவணுன்னு வேறு எதிர்பார்க்குறியா? நான் கூட இருக்குது உனக்கு அதிகம். அப்படியே அழுது நடிக்காம வாயை மூட்டுற. ஜிமின் வேணாம் ஜிமின், எனக்கு தான் வேணாம். ஹே, இதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஜிமின் அவன் பாட்டமெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். ரொம்பவே ஃபோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணான். கத்திட்டே இருக்காத, எரிச்சலாக இருக்கு, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஜிமின் ரொம்ப வைல்டா. அவன் குக்கிங் ஃபீல் ஆனதுமே அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிட்டு அவன் மேலே விழுந்து அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணான். வாயை மூடிட்டு இருக்கியா?
ஜிம்மனோட ப்ரீத்லாம் நார்மலானதும் ஜிமின் அகைன் வயன் மேலே நீல் டவுன் பண்ணோம். ஜிமன் வேணாம் வேணாம் ஜிமன், எனக்கு எனக்கு பிடிக்கல ஜிமன், ப்ளீஸ் வேணாம். ஓ இப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? இதுக்காக நான் உங்ககிட்ட கெஞ்சணும், அதான் உனக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ அவனால் இது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணாமல் தூங்க மாட்டான்னு. அதை உனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லை, அவங்ககிட்ட என்ன கெஞ்ச வைக்கிறேன். ம் ஏய் சும்மா சிமன் சிமன்னுக்கிட்டு இருக்காதா, எரிச்சலாக இருக்கு. வாயிலும் பேரை கேட்க எனக்கு என்ன ஆசை நினச்சிட்ருக்கியா? உன் கூடதெல்லாம் நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் மூஞ்சியில் கூட முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் வாசனை கூட மேலே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆனால் மேலே எனக்கே நான் நினச்ச அருவருப்பாக இருக்கு. என்னையவே நான் நினச்ச அருவருப்பாக ஃபீல் பண்ண வச்சுட்டா. இப்படிலாம் பேசாத. எனக்கு எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் ஜிமன். நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். எனக்கு நீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உன் மேலே உயிரை வச்சிருக்கேன் ஜிமன். அதான் எனக்கே தெரியுமே. அதனால தானே உன் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்கள் அப்பானை வச்சு என் அப்பா கிட்ட என்னையே வேலை பேசி வாங்கியிருக்கா. இப்படி பேசாத ஜிமன், அசிங்கமா இல்லையா உனக்கு? நான் உன் ஃப்ரெண்டை தானடி லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படியே எங்கள் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் பண்ணேன்? கடைசி என்ன அவகிட்ட இருந்து பிரிச்சு உன்னோட ஆக்கிட்டதான். நான் எதுவும் பண்ணல ஜிமன். நீ எதுவும் பண்ணல ஜிமன், என்ன நம்பு. நான் எதுவும் பண்ணல. உன் அப்பாவும் என் அப்பாவும் அவங்க பிஸ்னஸில் இருந்த ப்ராப்ளமை சரி பண்ணணுன்றதுக்காக என்னோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், எவ்வளவோ கெஞ்சினேன். நான் ஜிமன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவனால் என்னோட வாழ முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். இங்கே யாரும் கேட்கல. என்ன எத்தனை நாளைக்கு இதே சொல்ல போகிறேன்? இதில் நம்ப சொல்கிறேன் ஜிமன். நிஜம் தான் ஜிமன், இதான் உண்மை. ப்ளீஸ் ஜிமன் என்ன நம்ப. இந்த அப்பா எதுவும் இல்லை ஜிமன். நான் உன்னை ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ சொன்னா உன்னை லவ் பண்ணுற ஜிமன், உன் மேலே உயிரே வச்சிருக்கேன்னா நான் இதை தந்துடுறேன் என்கிட்ட சொல்லியிருக்கேன் ஜிமன். அதுக்கு என்னடி அர்த்தம்? உன் ஃப்ரெண்டோட லவ்வரா லவ் பண்ணுறேன்னு சொல்ல அசிங்கமா இல்லை ஜிமன். ஜிமன் இப்போ என் ஹஸ்பண்ட் வச்சு அந்த லவ் நட்டிக்காதிரி. எங்கள் கூட இருந்து நீங்கள் ஏமாற்றி என்ன ஒன்னோட தாக்கிட்டல. இப்படி பேசாத. புரிய மட்டும் இருக்கலாம். எனக்கு உங்ககிட்ட பேசவே வேணாம். நீ பண்ணதுக்கலாம் எனக்கு வந்து அப்படியே அழைச்சதும் பண்ண முடியல. அதெல்லாம் குடிச்சிட்டேன். என்னை பார்க்குறல நான் என்ன குடிக்காருதான். ஆனால் உன்னால என்னை இப்படி ஆக்கிடல. உண்மையில இருக்க அவசரம் உங்ககிட்ட வரேன்னு நினைக்காத. நீ என் ஃபைட் பண்ணுற உரிமையில் வரணும்னு நினச்சிட்டு இருக்காத. என்ன பண்ணி தொலையா குடிச்சா இதெல்லாம் வேணும்னு இருக்கு. சரி எங்கே போக? எவர்கிட்டயும் போகணும்னு தோணு. அசிங்கமாக இருக்கு, மனசு உரைச்சது. தப்பு பண்ணுறடா ஜிமன். அதான் சும்மா கேட்கறது உங்ககிட்டே நைட்டு. அப்படி ஒன்றும் அசிங்கப்பட்டு என்கிட்ட இருக்க வேணாம். என்னை விட்டு இறங்க, தள்ளிக்கோ. ஓ தள்ளிக்கணும் எல்லாம் நான் உங்ககிட்ட கெஞ்சணும். உன் பின்னாடி அலையணும்னு நினைக்கிறியா? இதுக்கு எனக்கு இன்னொருத்தி கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? என்னை இதுக்கும் மேலே அசிங்கமான நான் மாற்றாத. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இப்போ நான் புருஷன்ல அப்படி தானே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். புருஷனுக்காக என்ன வேணா பண்ணலாம், அப்படி தானே? அப்படி தானே அதை லவ் கூட. ஆக்சுவலாக நீ என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. எனக்கு புரியல நினச்சிட்ருக்கியா? சும்மா பிடிக்காத மாதிரி நட்டிச்சிட்டேன். உனக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இதெல்லாம் போதையில் தான் தெளிவாக இருந்தால் கிட்ட கூட வர மாட்டேன். புரியுதுல? அகைன் ஜிமன் ரொம்பவே ஃபோர்ஸாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹார்ஷாக அதை கம்ப்ளீட் பண்ணான். அப்படியே ஒயின் மேலே படுத்துட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயின் கண்ணிலேருந்து டேராக ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. அவ்வளோதானே எனக்கு விட்டு சும்மா இருக்கியா? அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்
ஜிமன் ஃபுட் எடுத்து வைக்கிறேன் ஜிமன். ஒரு நிமிஷம். ஒன்றும் தேவையில்ல ஜிமன், ரெடி பண்ணிட்டேன் ஜிமன். ஒரு நிமிஷம் ஜிமன், சாப்பிட்டு போ. வேணாம் சொல்கிறேண்ணா. ஜிமன் என் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புனா. அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். ஜிமனுக்கு ஒயின்னா சுத்தமாக பிடிக்காது. ஆனாலுமே டெய்லி நைட் ஒயின் கூட தான் இருப்போம். அதுவும் ஃபுல்லாக போதையில். மார்னிங் ஏய், எதுக்கு தரையில் உட்காந்துருக்கா? அது ஒன்றும் இல்லை ஜிமன், நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அதான் உடம்பு சரி, நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? உனக்கு ஏதாவது ஆகி அது என் தலையிலேருந்து வெடிக்கிறதுக்கா? இல்லை ஜிமன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் லேசாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். ஓ, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் பார்த்துட்டு லட்சணம் அப்படின்னு என்ன எல்லாரும் கேவலமாக பேசுகிறதுக்கா? அதான் எனக்கு வேணும்ல, அதுக்கு தான் ஆசைப்படுறல. இல்லை ஜிமன், எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் ஜிமன் இப்படி பேசுகிறேன்? நல்லா இருக்கணும், இதுக்கு தரையில் உட்காந்துருக்க. உனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போ. சும்மா ஏன் உயிர் எடுத்துகிட்டு இருக்காதா? ஜிமன் டென்ஷனாக வாயினை க்ராஸ் பண்ணி போனான். வாயின் ரொம்பவே சோகமா அங்கேருந்து இருந்துச்சு. ஹாலில் இந்த கவுச்சில் வந்து உட்காந்தா. அப்போ என்னோட அக்கௌண்ட்க்கு ஜிமன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் கேட்கும்போதே வாயின் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்காமலே ஒரு ஸ்மைலோட மொபைலை கையில் எடுத்தா. தெரியும் ஜிமன், பணம் தான் அனுப்பியிருக்கா. ஐநோ, எனக்கு தேவையான எல்லாமே செய்கிறேன் நான் கேட்காமலே. ஆனால் ஏன் ஜிமன், ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கல? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? எனக்கு இந்த பணம்லாம் வேணாம் ஜிமன், எனக்கு நீ வேணும். ஆனால் என்னோட கேட்க முடியாது. கேட்குற இடத்துல நான் இல்லை. எனக்கு அது ஒரு நாள் உனக்கு என்ன பிடிச்சிடாதோ, என்கிட்ட நீ பாசமாக பேசிட மாட்டேன்னு ஆசையாக இருக்கு. அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுல்ல. அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. அப்படி தான் டேஸஸும் போயிருக்கும். ஜிமனுக்கும் என்ன சுத்தமாக பிடிக்காது. மார்னிங் அவன் ஃபேஸை கூட பார்க்க மாட்டான். அவன் பாட்டு கிளம்பி அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். அப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆச்சு. அந்த டைமில் தான் ஒயினோட பெல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் மார்னிங் ஒயின் கண்ணை திறக்கும்போது ஜிமன் ஒயின் பக்கத்தில் படுத்திருந்தான். ஒயினுக்கு ஜிமன் ஃபேஸை பார்க்கும்போதே கண்ணெலாம் டீவர்ஸ் ஆச்சு. ஜிமன், உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? ஏன் ஜிமன் என்னை எவ்வளோ இருக்கிற? எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் ஜிமன். நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன். மேரேஜ் நான் வேணும்னு சொல்லி நடந்தது தான். ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிக்கும் ஜிமன். ஆரம்பத்தில் இருக்கும்போது தப்பு என்னோட தான். அதனால நீ மேலே கூப்பிட்றது நியாயம் தோணுச்சு. ஆனால் அது கண்டினியூ பண்ணிட்டு நான் எப்படி ஜிமன்? எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல ஜிமன், அதே உனக்கு புரியவே மாட்டேது. ஜிமன், உனக்கு தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜிமன். 5 மாதம் ஆக போகுது. எனக்கு என்கிட்ட சொல்லணும் ஜிமன். ஆனால் எப்படி சொல்ல? உனக்கு என்ன பிடிக்காதுல்ல? என் வயிற்றுல உன் குழந்தைன்னு எனக்கு அது பிடிக்காதுல்ல? நான் கிட்ட சொன்னா இந்த குழந்தை வேணும்னு சொல்லிடுவே ஜிமன். என்ன பிடிக்காத மாதிரி உனக்கு என் குழந்தையும் பிடிக்காம போயிடுவா ஜிமன். தப்புதான் ஜிமன், நான் பண்ணது தப்பு தான். அப்பா பேச்சு கேட்டு ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. உன் லைஃபை நான் வேஸ்ட் ஆக்கியிருக்க கூடாது. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விட்டுருக்கணும். எனக்கும் வேறு வழி தெரில ஜிமன். என்னை எல்லாரும் கம்பல் பண்ணாங்க. உன்னால எதுவும் பண்ண முடியல, என்னால் என்ன பண்ண முடியும் ஜிமன்? அதான் எல்லாரும் சொல்கிறதுக்கும் ஓகே சொல்லிட்டேன். முதலாம் இவ்வளோ கஷ்டமாக இல்லை ஜிமன். ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜிமன். என்ன இவ்வளோ வரைக்கிற ஜிமன்? என்னை பார்க்கும்போது அவன் கண்ணில் அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறுப்பு. ஜிமன், நான் உன் ஒய்ஃப்னு உனக்கு தோணலையா? எல்லாம் முடிஞ்சு போச்சுல ஜிமன். இப்போ நான் மட்டும் நினைச்சு நினைச்சோம், அதே நீ ஏற்றுக்க மாட்டேற. நீ சொன்ன மாதிரி 1 இயர்ல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அது ஓகே தான். நீ ஹாப்பியாக இருப்பேன்னா எனக்கு அதுவே போதும் ஜிமன். நீ எனக்கு தனியாக அனுப்பல ஜிமன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஜிமன்.
யூ ஜிமன். ஐ லவ் யூ. ஜிமன் தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆனோம். ஜிமன் விட்டு டக்குனு மூவ் ஆகிட்டோம். அப்படியே பெட்டில் எழுந்திரிச்சு உட்காந்தோம். ஜிமன் நல்லா தூங்குறான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம். என் ரூம்லேருந்து வெஞ்சு வெளியே வந்தேன். ஹாலில் இருக்க ஜிமனோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தா. ரொம்ப அழகாக இருக்குது ஜிமன். நம்ம பாப்பா கூட ஒன்றை மாதிரியே தான் இருக்கணும். எனக்கு இதே கண்ணு, இதே மூக்கு, இதே வாயினு, ஒன்றை மாதிரி குழந்தை தான் வேணும். ஐ லவ் யூ ஜிமன். அந்த ஃபோட்டோவை செஸ்ட்டில் வச்சுட்டேன். அதை ஹேக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டேன். ஹாலில் இருந்த கவுச்சில் பிடிச்சி தூங்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் இருந்துச்சு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது அவன் கவுச்சில் தூங்கிட்டு இருந்தான். ஏய் ஜிமன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, தூக்கம் வரல. அதான் அவன் கையில் அந்த ஜிம்மனோட ஃபோட்டோவை ஹைட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தான். ஜிமன் அவன் கையில் இருக்க அவனோட ஃபோட்டோவை நோட் பண்ணோம். ஜிமனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவனை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம், நம்மளால அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிறான்னு ஃபீல் ஆச்சு. சமைக்கலையோ? அது இல்லை, தூங்கிட்டேன் ஜிமன். எனக்கு ஆஃபீஸில் கேன்டீன் இல்லை, சாப்பிட்டு ஏதாவது பண்ணி தர முடியுமா? 2 minutes வெயிட் பண்ணி ஜிமன். நான் குக் பண்ணிடுவேன், சீக்கிரம். அவன் அவ்வளோ ஹாப்பியாக போய் ஜிமனுக்காக ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். அவசரமாக வந்து டைனிங்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தான். ஜிமன் டைனிங்கில் வந்து உட்காந்ததுமே அவன் ரொம்ப ஆசையாக எல்லாமே எடுத்து சர்வ் பண்ணிகிட்டு இருந்தான். போதும், வச்சுக்கோ ஜிமன், போதும். ஓகே, சாப்பிடு ஜிமன். ஜிமன் சாப்பிடலான்னு ஃபுட்டில் கை வைக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அவள் ஜஸ்ட் ஹேண்ட் வச்சு லேசாக தடவிட்டு இருந்தான். ஜிமன் 2 வாய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அங்கேயே வாமிட் பண்ணான். ஏய், என்ன பண்ணுற? சாரி ஜிமன். ஏய், வேணும்னே பண்ணுறல, நிமிடம் சாப்பிடக்கூட கூடாது. இல்லை, அது சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் ஜிமன். ப்ளீஸ் ஜிமன், ஒரு நிமிஷம், நான் வேறு சாப்பாடு கொண்டு வரேன். உட்காரு ஜிமன், ஒரு நிமிஷம். அது எப்படி? நான் சாப்பிடும்போது வாமிட் வருது, நான் நிம்மதியாக சாப்பிடக்கூட கூடாது, அதானே? உங்ககிட்ட கேட்டேன்ல, என்ன சொல்லணும்? ஜிமன், இல்லை ஜிமன், கொஞ்ச நாளாகவே வாமிட்டாக தான் இருக்கு. நான் வெயிட் பண்ணல ஜிமன். சாரி ஜிமன், சாப்பாடு வேறு வைக்கிறேன் ஜிமன். உட்காரு ப்ளீஸ். விட்டு நான் தலை எழுது. ஜிமன் செம்ம டென்ஷனா அப்படியே ஆஃபீஸ் கிளம்பினோம். நான் அங்கேயே உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இந்த வாமிட்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒரு 1 வீக் அப்புறம் மார்னிங் ஜிமன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தான். ஜிமன் எப்போட வெளியே போன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். என்ன சாப்பிட்றியான்னு கேட்டுகிட்டே இருப்பான். இப்போ என்ன எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான். ஜிமனுக்கும் எதுவும் நார்மலாக இல்லையேன்னு ஃபீல் ஆச்சு. இதை போய் அவர்கிட்ட என்ன கேட்கணும். ஜிமன் பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவன் போட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போனோம். ஜிமன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் இந்த ஃபைல் செக் பண்ணிவிட்டேன், நீங்கள் சைன் மட்டும் பண்ணால் போதும். அப்புறம் சார் பழைய ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சுல, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். நாளைக்கு ஒருக்க செக் பண்ணிவிட்டு தரேன் சார். ஓகே சார். அந்த பொண்ணு திரும்பும் போது டக்குன்னு மயங்கி அப்படியே சாஞ்சான். ஜிமன் டக்குன்னு எந்தாச்சும் வந்து அவளை ஹோல்ட் பண்ணிட்டான். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், ஓகே தான். ஓகேயா? உட்கார், தண்ணி குடிக்கிறியா? தேங்க்ஸ் சார். ஓகே, ஆனால் உடம்பு சரியில்லைன்னா இதுக்கு ஆஃபீஸ் வரேன், லீவ் சொல்லிட்டு வீட்டில் இருந்துருக்கலாம்ல? இல்லை சார், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதான் அப்பப்போ வாமிட் வருது, மயக்கம் வருது, என்னென்னமோ பண்ணுது. இது ரொம்ப நார்மல் தான் சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. அந்த பொண்ணு இருந்துச்சு வெளியே போனோம். ஜிமன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே அவனோட சேரில் வந்து உட்காந்தான். தலை சுற்றுறது ப்ரெக்னன்சியோட அடையாளமா? வாமிட் வருமா? ஆமாம்ல, ஒயின் கூட அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொன்னாலா? வாமிட் வருதுன்னு சொன்னாலா? அன்னைக்கு கூட இப்பெல்லாம் நான் மேலே படுக்க விடுறதே இல்லைல்ல, எப்பவுமே டயர்டாக தான் இருக்கான். ஜிமன் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். ஜிமன் இருக்குமா இருக்காதானே
ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தான். கண்ணெல்லாம் டீஸ் ஆச்சு. ஆக்கிரி கேட்டுலாம். ஜிமின் ரொம்பவே டென்ஷனாக அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் வீடு ஃபுல்லாக ஒயினோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாங்க. வாங்க மாப்பிள்ள, இன்றைக்கி நீங்கள் வரமாட்டீங்கன்னு ஒயின் சொன்னான். அது நான் நேற்றே கேட்டேன், மாப்பிள்ளை வீட்டில் இருப்பாங்கல்லம்மான்னு. இல்லைப்பா, அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னான். நானும் சொன்னேன் இருக்க சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு எதுவும் மீட்டிங் வந்ததுன்னு சொல்லிட்டா. ஆனால் பரவாயில்ல மாப்பிள்ள, அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். ஃபங்க்ஷனில் நீங்களும் கலந்துட்டு இருந்திருப்பீங்க. ஃபங்க்ஷனா? புரியல. என்ன ஃபங்க்ஷன்? என்ன இப்படி கேட்குறீங்க? ஒயின் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை எதுவும் சொல்லலாம். என்ன ஃபங்க்ஷன்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எங்கள் ஊர்லலாம் பொண்ணுக்கு 5 மாதம் ஆயிடுச்சுன்னா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். கொஞ்சம் வலையெல்லாம் போட்டு விட்டு அது பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி சந்தோஷமா அதை ஒயினுக்கும் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் போன வாரமே கேட்டோம். அவள் இல்லைப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டான். இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னோம். ஏன்னா 5 மாதத்தில் பண்ணிடணும்ல, அதான். 5 மாதம்? அங்கிள் வயனுங்க, வயன் உள்ளே தான் இருக்கா. அவள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கா. ஓ ஓகே. ஜிமின் வேகமாக ரூமுக்கு வந்தோம். ஜிமன் உள்ளே வந்ததுமே ஒயின் டக்குன்னு எந்திரிச்சு நின்னா. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? ஜிமன், அது வந்து அப்பா அம்மா திடீர்னு என்னை பார்க்க வந்தாங்க. அது ரிலேட்டிவ்லாம் கூட்டிகிட்டு. அது வந்து ஜிமன் ஆண்டி, நான் என்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்களா? சரிப்பா பேசுங்க, நாங்கள் வெளியே இருக்கோம். நான் வெளியே இருக்கேன். சரிம்மா. ஜிமன், அது இல்லை, நீ கோவப்படாத ஜிமன். அப்பா அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்லாம் கூட்டிகிட்டு. அது வந்து அவங்கள இங்கேருந்து கிளம்ப சொல்கிறியா? ஜிமன், எல்லோரும் இங்கேருந்து கிளம்ப சொல்கிறியா? சரி சரி சொல்கிறேன். ஒயின் வெளியே போனோம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் அவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டேன். அவள் டோரை லாக் பண்ணிவிட்டேன். அப்படியே திரும்பும்போது ஜிமன் நடந்து ஒயின்கிட்ட வந்தோம். போயிட்டாங்க ஜிமன். அவங்க எதுவும் தப்பால் நினச்சிக்கலாம். நான் போ சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. போயிட்டாங்க. சாரி, உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். சாரி ஜிமன். எதுக்கு வந்தாங்க? அது எதுக்கு திடீர்னு வந்தாங்க? அது வந்து சும்மா தான் என்னை பார்க்க வந்தாங்க. என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல ஜிமன், அதான் என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சும்மா தான் வந்தாங்க. ஜிமன் என்னோட ஸ்டமக் மேலே கை வச்சுட்டு, என்னது ஜிமன், என்ன இது? என்னடி இது? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? சொல்லுடி, கிட்ட தானே கேட்குறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? அது வந்து ஆமாம் வரலையா? உன் பேரண்ட்ஸ் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க என்ன பார்க்க வந்தாங்களா? சொல்லுவேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஜிமன் எதுவுமே பேச முடியாமல் அங்கே இந்த கவுச்சிலேருந்து உட்காந்தான். அவன் உட்காந்து அடுத்த செகண்டே அவன் கண்ணில் அந்த டீர் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஒயின் ஜிமன் கிட்ட வந்துட்டேன். சாரி ஜிமன், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை. என்னால் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்லலாமே இல்லை. எனக்கு எப்படி சொல்ல தெரியல. அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா? இதனால என்கிட்ட மறைச்சிட்டல. என் குழந்தையா? என்கிட்ட சாரி ஜிமன், சாரி. நம்ம மறைக்கணும்னு நினைக்கல ஜிமன். எப்படி சொல்ல தெரியல. எப்படி சொல்ல தெரியலையா? என் குழந்தை இல்லடி. என்கிட்டயே சொல்லாமா ஜிமன்? அது என்ன நினச்சிட்டு இருக்கா? எனக்கே தெரியாமல் பெற்றுக்கலாம்னு நினச்சியா? என்கிட்ட என்ன மறைச்ச முடியும்னு நினச்சியா? சாரி ஜிமன், எனக்கு எப்படி சொல்ல தெரியல. சொன்ன நீ இது குழந்தை
சொல்லிடுவேன் பயமாக இருந்துச்சு. உனக்கு உனக்கு என்னையே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ வேணான்னு சொல்லிடுவேன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீ நீ குழந்தை வேணாம் அபார்ட் பண்ணு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் சும்மா? என்னால் 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 என் குழந்தைய அபார்ட்லாம் பண்ண முடியாது சும்மா. அது என் குழந்தை சும்மா. நான் உன் மேலே வச்சிருக்க லவ்க்கு எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் சும்மா. ஆனால் அது ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக அனுபவிக்கல. எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ வேணான்னு சொல்லிட்டா அதுக்காக என்கிட்ட சொல்லலாமா? என்னால் என் குழந்தைய அபார்ட்லாம் பண்ண முடியாது. எனக்கு என் குழந்தை வேணும். உனக்கு எனக்கு பிடிக்காது. உனக்கு நான் வேணும். அது எனக்கு புரியுது. தப்பு தான். தப்பு என்னோட தான். பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறாங்கன்னு உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜிம்மு. ஓகே நான் சொன்னால் கூட உனக்கு புரியாது. சரி என்னால் குழந்தையெல்லாம் அபார்ட்லாம் பண்ண முடியாது. உனக்கு இது பிடிக்காதுல்ல? ஓகே டெலிவரி வர மட்டும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் நானே டிவோர்ஸ் கொடுத்துட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். என்ன பேசிட்டு இருக்கா? உனக்கு மட்டும்தான் வாயிருக்கணும். அப்படியே பேசிட்டே இருக்கா? ஓ உன் குழந்தைல நம்ம இல்லாமல் எப்படி வந்துச்சு? உன் குழந்தைன்னு சொல்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அபார்ட் பண்ண சொல்லுவேன் நான். என் குழந்தைய நான் அபார்ட் பண்ண சொல்லுவேன்னு நினைக்கிறியா? பேசி முடிச்சிட்டியா? உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கொலைக்கார மாதிரி தெரியுதா? நிஜமா? ஓகே வேறு எப்படி தெரியும்? சரி ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? சின்ன அதான் சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை இன்னும் இல்லை. வா ஜிமன் டைனிங் கிட்ட வந்து சேர் இழுத்தான். ஜிமனை பார்த்துட்டே அந்த சேரில் உட்காந்தான். ஜிமன் எனக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சான். சாப்பிட்டேன். ஜிமன் நீ சாப்பிட்டியா? இப்போ கேன்டீன்ல சாப்பிடு. ஓகே மெதுவாக சாப்பிட்டு. சரி டேப்லெட்ஸ் இங்கே வச்சுருக்கேன் அந்த ஷெல்ஃபில். நீ உட்கார் எடுத்துகிட்டு வரேன். ஜிமன் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அது அந்த டைம்லலாம் போடணும்னு செக் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு ஜிமன் பண்ணுறதுலாம் பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிமன் ஆஃபீஸ்க்கே போகாமல் அன்றைக்கி ஃபுல்லாக என் கூடவே இருந்தேன். ஒயின் எதுவுமே பண்ண விடாமல் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணிகிட்டு இருந்தான். நைட்டு ஒயின் ரூம்குள்ளே தூங்கலான்னு வரும்போது ஜிமன் பெட்டில் ஒயினுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சுற்றி பில்லோலாம் வச்சுருந்தான். என்ன ஜிமன்? இங்கே படுத்துக்கோ. ஜிமன் ஒயினை விட்டு தள்ளி அந்த பெட்டோட ஒரு கார்னரில் வந்து படுத்துருந்தான். ஒயின் படுத்த நிமிஷத்துலேருந்து ஜிமனை பார்த்துட்டே இருந்தான். என்ன குடிக்கலையா ஜிமன்? இல்லை நீ ட்ரிங்க் பண்ண போயிடுவேன்னு நினச்சேன். இன்னைக்கு நீ குடிக்கவே இல்லைல்ல? நான் குடிக்கணுமா? இல்லை ஜிமன், நீ குடிச்சிட்டு வரும்போது உன் மேலேருந்து ஒரு ஸ்மெல் எனக்கு ஆல்ரெடி வாமிட் வர மாதிரி இருக்கும். அதில் இது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்மெல்லோட எத்தனை நாளும் எனக்கு பழகிடுச்சு. இன்னைக்கு நீ குடிக்கலன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ். சாரி. சாரி. இதுக்கப்புறம் குடிக்காம வரேன்.
ஜிமின் தூங்கலான்னு கண்ணை மூடினோம். ஒயின் சுத்தமாக தூக்கமே வராமல் ஜிமின் இன்னைக்கு நடந்துக்கிட்டதான் நினச்சிட்டேன். ஜிமினை பார்த்துட்டே இருந்தான். ஜிமின் ஒயின் சைடு திரும்பி படுக்கும்போது ஒயின் என்ன தூங்கலான்றதை நோட் பண்ணான். என்னாச்சு, தூங்கலையா? அதான் தூக்கம் வரல ஜிமின். என்னாச்சு? டேப்லெட் எதுவும் எடுத்துப்பியா தூங்குறதுக்கு? இல்லை தெரியல ஜிமின், ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கா, ஆனால் தூக்கம் வரல. நீ தூங்கு ஜிமின். எதுவும் ப்ராப்ளமா? ஹாஸ்பிட்டலில் போகுமா? ஜிமின் என்கிட்ட பேசுகிற ஜிமின், என்கிட்ட நீ பேசுகிற. எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜிமின். என்ன எதுக்குப்பா? தேங்க்ஸ் ஜிமின். புரியுது, நீ என் மேலே பாவம் பார்க்குற. அதனால நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல. புரியுது புரியுது ஜிமின். ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜிமின் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி எந்திரிச்சு உட்காந்தான். இல்லை ஓகே தான் ஜிமின் தான். நீ தூங்கு, மார்னிங் ஆஃபீஸ் போகல. சாரி ஜிமின். இல்லை நான் தப்பாக நினைக்கல. ஓகே தான் ஜிமின். எதுக்கு நீ சாரி சொல்கிற? எனக்கு ஹாப்பியாக இருக்கு ஜிமின். ரொம்ப தேங்க்ஸ். நீ தூங்கு. ஜிமின் ஹேண்டை ஒயின் ஹேண்ட் கிட்டே கொண்டு போனோம். ஒயினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணாமலே அவனோட ஒரு ஃபிங்கர் வச்சு ஒயினோட ஒரு ஃபிங்கரை டச் பண்ணான். ஜிமின் மெதுவாக ஒயினோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒயின்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக ஹேண்டை வந்தான். ஜிமின் ஜிமின் கண்ணெலாம் டேர்ஸ் வச்சேன். ஜிமின் என்னாச்சு ஜிமின்? ஓகே தானா? நான் எதுவும் நினைக்கல ஜிமின். நீ எதுவும் நினைக்காத. நான் தூங்கிடுறேன் ஜிமின். எனக்கு தூக்கம் வருது, தூங்கிடுறேன். ஒயின் ஐம் சாரி ஜிமின். சாரி ஒயின், ஐம் சாரி ஜிமின். ஜிமின் என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல ஜிமின். தாலி கட்டியிருக்கேன், உன் புருஷன் தானே. தினம் நைட் உன்னை எவ்வளோ ரூடா உங்ககிட்ட எப்படி? சாரி ஜிமின், ரொம்ப கேவலமாக நடந்திருக்கேன்ல ஜிமின். இல்லை நீ ஹஸ்பண்ட் தானே ஜிமின். எனக்கு ஓகே தான். எப்படி ஓகேன்னு சொல்கிறேன்? எதுக்காக ஓகேன்னு சொல்கிறேன்? எவ்வளோ எழுதிருப்பேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். போதையில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால நீ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கன்னு கூட எனக்கு தெரில ஜிமின். உனக்கு என்ன விட்டு போகணுமா ஜிமின்? சொல்லு, உனக்கு என்ன விட்டு போகணுமா ஜிமின்? ஜிமினோட ஹேண்ட் இன்னும் டைட்டாக பிடிச்சான். ஜிமின் ப்ளீஸ், நான் பண்ணலாம் தப்பு தான். என்ன மன்னிச்சிடுறியா? எனக்கு புரியுது, நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்படி நான் கேட்டால் நீ மன்னிக்கக்கூடாது. அதில் எனக்கு புரியுது ஒயின். ஆனால் சாரிடி, என்னை மன்னிச்சிடுறியா? அப்பாவோட ஆஃபீஸ்க்கு போயிருந்த ஒரு 4 days முன்னாடி எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்களோட தப்பு தான். அங்கே என்னை எப்படி எதுவுமே பண்ண முடியாத இடத்துல போய் நிப்பாட்டினாங்களோ அது மாதிரி தான் உன்னையும் நிப்பாட்டியிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனாலும் உங்களை கோவம். ஆனால் புரியுதுடி, தப்பு என்னோட சொந்தம். அன்னைக்கு மேரேஜில் என்னால் எதுவும் பண்ண முடியல. உன்னால் என்ன பண்ண முடிஞ்சிருக்கும்? நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்துருக்கேன்? எனக்கு என்ன நினைக்கும் போது அசிங்கமாக இருக்கு. உன்னால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யோசிச்சேனே தவிர என்னால் தெரிஞ்சு நீ பாதிக்கப்பட்டு இருக்கன்றது யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அறிவில்லாமல் இருந்துட்டேன். எதுக்கு என்ன இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூடவே இருந்தா? எவ்வளோ ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கேன். எதுக்கும் என்ன எல்லாத்தையும் தங்கிட்டேன் கூடவே இருக்கேன். உனக்கு நேற்று போகணும், நீ போ. இதுக்கப்புறமும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணும். என் மேலே நிறைய தப்பு இருக்கு. சொல்ல என் மேலே தான் தப்பு எல்லாமே. மன்னிச்சிடும்
ஒயின் இத்தனைக்கு அப்புறம் இதில் உங்ககிட்ட கேட்கக்கூடாது. உனக்கு உனக்கு இந்த குழந்தை எவ்வளோ இம்பார்ட்டன்னா எனக்கு புரியுதுடி. எனக்கு எனக்கு குழந்தை வேணும் சிவன். சிவன் ஆமாம், எனக்கு குழந்தை வேணும் சிவன். குழந்தை உங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்றியா? அதுக்காக தான் என்கிட்ட என்கிட்ட பேசுறியா சிவன்? ஆனால் குழந்தை சிவன், குழந்தைனா நானே வச்சுக்கிறேன் சிவன். ப்ளீஸ் I'm sorry. Please, I'm sorry. சிவன், எனக்கு எனக்கு நீயும் வேணும் சிவன். புரியுது, நான் கேட்கக்கூடாது. ஒரு நாளும் நான் பண்ணுறதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு என்னை சகிச்சுக்கிட்டு எனக்காக ஏங்கிட்டு இருப்பாள். இப்போ என் குழந்தைய சுமந்துட்டு எனக்காக வேணும் என்னை விட்டு போகவே தயாராகிட்டியா சிவன்? ப்ளீஸ் டி, இதுக்கப்புறம் நான் எங்கே வைக்க மாட்டேன், உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். என் குழந்தைக்காக இல்லை, எனக்காக எனக்கு நீ வேணும். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரியா? நீனா நம்ம குழந்தைன்னு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நான் இருக்கேன்டி, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். நிஜமாக தான் பேசுறியா? நிஜமாக தான் சொல்றியா? என் கூட நம்ம 3 பேரும் உனக்கு ஓகேவா? நான் ஒய்ஃபா உன் கூட இருந்தா உனக்கு ஓகேவா? என்ன ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறியா? நீ ப்ரெக்னென்ட் ஆகுன்னு தெரியும் போது தான் நீ என்ன எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கன்றதே புரிஞ்சிச்சு. அப்போதான் என்னோட தான் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட பத்தாது தான். இப்போ எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணல, எனக்கு உன்னே கேட்கணும்னு தோணுது. நீ கூடவே இருக்கியா? ப்ளீஸ் 5 மினிட் டேக் பண்ணோம். மாட்டேன் சிவன், நீ என்ன போன்னு சொல்லி வேண்டாம், பயமாவே இருந்தது சிவன். நான் போக மாட்டேன், நான் கூடவே தான் இருப்பேன். Love you சிவன், love you. Thanks, love you. நீ பயங்கிட்ட நான் ரொம்ப மோசமான அப்பா சொல்லி கொடுக்காத. இனிமே நான் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன், என் பையனுக்கு நல்ல அப்பாவாக இருப்பேன். ப்ராமிஸ். சரி, ஓகே, கரெக்ட் அடிச்சுக்கோ. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஸ்கேன் செக் பண்ணலாம். பாப்பாவோட க்ரோத் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஓகே, நீ படு. எப்படி படு, எனக்கு வச்சுக்கோ. ஓகேயா? கம்ஃபர்டபுளாக இருக்கா? சரி, ஓகே. என்னோட ஃபோரில் கிஸ் பண்ணிவிட்டு அவனை விட்டு தள்ளி பெட்டு கார்னரில் படுத்திருந்தான். அவன் தூங்காமல் சிம்மினை பார்த்துட்டே இருந்தான். என்னடி தூங்க, கண்ணை மூடிக்கும், அப்போ தான் தூக்கம் வரும். என்னடி என்ன இவன் உடனே தெரிஞ்சிருவான், இவன் உடனே எப்படி ஏற்றுக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கியா? அவசரப்பட்டு அக்செப்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறியா? ஜிம்மன், ஐ லவ் யூ. எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மன். என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பி தானே? தூங்க ஜிம்மன். எல்லாம் இப்போ என் பக்கத்துலேயே தூங்குவா, மோஸ்ட்லி மேலே தான் தூங்குவேன். இப்போ நீ தள்ளி படுத்திருக்கனால எனக்கு தூக்கம் வரல, அதான் ஜிம்மன் வேகமாக நான் அவன்கிட்ட வந்தோம். ஓகேயா? எல்லாம் கட்டி பிடிச்சிக்குவோம். ஓகே தான், அண்ணா கட்டி பிடிச்சிக்கிறியா? இப்போ ஓகேயா? அல்லாதடி ப்ளீஸ். அப்படியே இருக்கு ஜிம்மன். இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறியா? டைட்டாக பிடிச்சிக்கிறேன் இனி எப்பயுமே. லவ் யூ ஜிம்மன், லவ் யூ.